வணக்கம் ரங்கா. வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமா, எக்ஸிட் போல் வந்துருச்சு. ஆமா, கிட்டத்தட்ட நம்ம என்ன கணிச்சோமோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அது மே நாள் கன்ஃபார்ம் ஆயிடும். தளபதி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த தளபதியா? இல்ல, ஓஜி தளபதி. ஓஜி தளபதி. சரி, இப்போ இந்த எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. என்னன்னா, இந்த எக்ஸிட் போல்ன்றதே ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ் தான். அந்த எக்ஸிட் போலுக்கே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன், அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். என்ன அந்த இன்செப்ஷன் படம் மாதிரி ப்ரெடிக்ஷன் போயிட்டே இருக்கு ஒரு வாரமா. ஃபர்ஸ்ட் டிவிக்கே வின் பண்ற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் வந்துச்சுல்ல, அதோடைய உன்னுடைய கருத்து என்ன? அவங்க சில விஷயம் அவங்க எக்ஸிட் போல் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிலது நிறைய விஷயம் ஆகல. ஆனா எக்ஸிட் போல்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தானே. அவங்க சொல்ற ஒரு வித்தியாசம்ன்றது ஒரு 80 to 120 ரேஞ்சில் போகுது. சில பேர் ஆட்சி அமைப்பாங்கன்றாங்க. டிவிக்கே இந்த எலெக்ஷன்ல பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்களோட கட்சி வந்து பெரிய ஓட்டு சதவீதத்தை நல்லாவே பிரிச்சிட்டாங்க. ஆனா அதனால டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம். பெரிய பாதிப்பு யாருக்கு வர போகுதுன்னா மற்றவை நாம் தமிழர் தான் சொன்னோம். எனக்கு என்னன்னா, இத்தனை வருஷமா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு, இத்தனை வருஷமா ஒரு எதிரோகில குரல் கொடுக்குறாரு, நிறைய போராட்டம் பண்றாரு, பல தேர்தலை சந்திச்சிருக்காரு. ஆனா எக்ஸிட் போல்ல மற்றவைன்ற ரேஞ்சில் தான் இப்போ சீமான் வந்திருக்காரு. அந்த டோட்டல் ஓட் ஷேரிங் ஃபுல்லாக விஜய்க்கு போயிடுச்சுல்ல? ஆமாம், நாட் டோட்டலி, பெரும்பான்மையான ஓட் ஷேரிங் வந்து விஜய்க்கு போயிடுச்சு. விஜய்க்கு தான் போயிடுச்சு. நம்ம அதான் முன்னாடியே அதை தான் சொல்லியிருந்தோம். விஜய் வந்து விஜய் கட்சினால பெரிய பாதிப்பு வந்து நாம் தமிழர் இருக்காங்க. அதனாலதான் அவங்க தொடர்ந்து அவ்வளோ விமர்சனங்களை முன் வச்சாங்க. அது ஒரு மூன்றாம் கட்சின்ற ஒரு விஷயம். மூன்றாம் கட்சி கூட இப்ப இல்ல, அவங்க வந்து மற்றவையில் தான் இருக்காங்க. அது வந்து 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும் என்னன்றது. மூன்றாம் கட்சி வந்து விஜய் இருக்காரா? டிவிக்கே கண்டிப்பா விஜய் தான் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய இப்ப 10 பேர்ல 8 பேர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா விசில்னு சொல்றாங்க சென்னையிலாம். ஆமா, நானும் இதுக்கு விசில் சொல்றாங்க. எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா சும்மா போட்டேன்றாங்க. சில பேர் வந்து எனக்கு பிடிக்குன்றாங்க. இதுல பெரிய ஆபத்தான ஆட்கள் யாருன்னு பார்த்துன்னு வச்சுக்கோ. ஒரு கட்சி கொள்கை இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்ப்பா இருக்காங்களா, பிடிக்கல அப்படின்னு அவங்க வந்து மாற்று கட்சிக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபைன், அது ஓகே. எனக்கு அவரை புதுசா வந்ததுக்காது அவரை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போறவங்க அதுவும் ஓகே. ஆனா நான் சும்மா போட்டேன் அப்படின்னு அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஆட்கள், ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். அவங்க வந்து நிறைய அரசியல் படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எக்ஸிட் போலே பார்த்தோன்னா அவங்களுக்கு சாதகமா தானே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டிவிக்கே அந்த ஒரு எக்ஸிட் போல வச்சு அவங்க இப்போ ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேக்கும் சாதகமான சில எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. ஆனா பெரும்பான்மையான எக்ஸிட் போல் யாருக்கு சாதகமா வந்திருக்குன்னா டிஎம்கேக்கு தான். அது லைக் 150க்கு மேல தொகுதி, 200 கிட்டலாம் நல்லாவே வந்திருக்கு. சரி, இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு எக்ஸிட் போல் ஒன்று வந்திருக்கு. அது டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது, டிவிகேவும் கிடையாது, எந்த ஒரு கட்சியும் கிடையாது. அந்த ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க. அது என்ன கட்சி தெரியுமா? தெரியுமே, ஆரம்பிச்சாங்க சசிகலா அவர்கள். அந்த கட்சி பேர் கூட எனக்கு சொல்ல தெரியல. அகில இந்திய எம்ஜிஆர் சம்திங் லைக் புரட்சி தலைவர் ஜெயா டிவில தான் போட்டாங்க. ஐ திங்க் சோ. ஆமா, ஜெயா டிவில தான். ஆமா, அவங்க தான் போட்டிருப்பாங்க. சோ அதுல அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அரசியல் நிறைய காமெடியா நடக்குது. நிறைய நம்மளுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்காங்கல்ல, கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு வேணும்ன்றது. ஆனா பொலிட்டிக்கல் ரொம்ப சீரியஸா இருந்தா கூட நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கு பத்தியா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. சரி, ஓகே, அதை அப்படியே கடந்து போயிடுவோம். எக்ஸிட் போல்லாம் விட்டுருவோம். ஆனா மக்களா ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, ஆஃப்டர் எலெக்ஷன் அது வந்து பெரும்பாலும் டிஎம்கே தான் ஆட்சி திரும்பியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்ல சொல்றாங்க அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சொன்னா என்ன, நாளைக்கு நம்ம மாத்தி சொன்ன மாதிரி ஆயிடும், நம்மள வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொல்றோம் திருப்பி டிஎம்கே தான் நம்ம கன்ஃபார்மா அதான் சொல்றோம். அது தப்பா கூட ஆகலாம், தப்பானா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரோல் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனா நாங்க மத்தவங்க மாதிரிலாம் நம்ம ஒழிச்சு மாதிரிலாம் சொல்ல வேணாம். டிஎம்கே தான் திருப்பி ஆட்சிக்கு தான், ஸ்டாலின் அவங்க தான் முதல்ல தொடர்பு போகுது. ஆனா பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது பெரிய இம்பாக்ட் இருக்கு. டிவிக்கே பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டாங்க, ஒத்துக்குதான். நாம் தமிழர் வந்து போயிட்டாங்க, காலி ஆயிட்டாங்க. ஏன் நாம் தமிழர் வந்து இப்போ வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பத்தியா? சீமான்லாம் புலம்புறாரு.
முன்னாடி கமல் வந்தது, அப்புறம் ரஜினிவாதன் சொன்னது, இப்ப விஜய் வந்து எங்களுக்கு அழிப்பு, எங்க ஓட்டுலாம் அவர் வாங்கிட்டாங்க, திடீர்னு நாங்க அழிக்கப்படுறோம் மறுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சி வந்து அழிக்கிற அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, உங்க மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க? இல்ல எனக்கு இன்னொன்னு இருக்கு ரங்கா. ஆக்சுவலா நான் ஓட்டு போட போனேன், போகும்போது இந்த பூத் லெவல் ஆபீசர் இருப்பாங்கல்ல, பூத்ல டிஎம்கே இருந்தாங்க, ஏடிஎம்கே இருந்தாங்க, ஈவன் நான் சில காங்கிரஸ் பார்த்தேன், பிஜேபி ஆளுங்க இருந்தாங்க. நான் ஒரு நாம் தமிழர் கூட எங்களோட ஏரியால பூத் லெவல்ல பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கவே இல்லை. இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்களே வெளியே போகும்போது, அதுல வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இருந்தாங்க, பிஜேபி கூட இருந்தது, காங்கிரஸ் கூட இருந்தது. ஆனா நாம் தமிழர் அப்படி ஒரு பூத் ஸ்லிப் கூட ஆளுக்குள்ள பெரிய கட்டமைப்பு வச்சிருக்குன்றாங்க, பெரிய அரசியல் புரிதோட பேசுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த அளவு கூட இல்லை. என்னன்னா மக்கள் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்றதுதான் இது திரும்ப திரும்ப காட்டுது. நீங்க வந்து 8% சொன்னீங்க, இப்ப 4% கீழே போயிடும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சொல்ல தெரியல, இப்ப எக்ஸிட் போல் மேபி அது இன்னும் வேற மாதிரி போறோம். நம்ம எக்ஸிட் போல வச்சு வந்து பேசல, நம்ம முன்னாடியே சொன்னதா அப்படிதான் சொன்னோம். ஆனா இது எல்லாமே யாருக்கு தெரியுமா லாபம்? டிஎம்கேக்கு தான் லாபம். ஆமா, விஜய் வந்தது டிஎம்கேக்கு தான் லாபம்ன்றது தெரியுது இல்ல? ஆமா, டிஎம்கேக்கு தான் லாபம். இன்னொன்னு விஜய் வந்தது நல்ல விஷயமா தான் பாக்குறேன். நிறைய விஷயத்துல நல்ல விஷயமா தான் பாக்குறேன். இல்ல ஒண்ணு வந்து அந்த விஷயமோ அது வந்து சொல்ல வேணாம். இன்னொன்னு வந்து அடுத்து வர ஆட்சி எல்லாம் வந்து எந்த ஆட்சி அமைஞ்சாலுமே கொஞ்சம் வந்து சீரியஸா மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய கரப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்க ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க, தூக்கி போட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிறைய வரணும். ஈவன் சொல்ல போனா நான் சீமானே உள்ள போகணும், கேள்வி கேட்கணும். ஆமா, பேசிட்டு இருக்கும்போது கூட சீமான் வந்து காரைக்குடியில ஜெயிக்கணும். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து சட்டசபையில கேட்டாதான் அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க கேள்வி யாராவது கேட்கணும் இல்ல? காரைக்குடி நான் என்ன சொல்றேன்னா, டிவி கேல ஒரு 10 ஜெயிக்கிட்டோம், எத்தனை வேணா ஜெயிக்கிட்டோம், போய் கேளுங்க. என்ன கேட்பாங்க? சரி ஓகே, அட்லீஸ்ட் போ. சரி ஓகே, விஜய் வந்து இப்போ ஜெயிக்கிறாரு, ஓகே. இல்ல விஜய் கட்சி இருக்கிறது வந்து நம்ம நல்லதுதான் சொல்றோம்ல, நாட்டுக்கு நல்லது. ஏன்னா அவங்க இருக்காங்கன்னு ஒரு பயத்துல ஆட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் கரெக்டா வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சிஎம் ஸ்டாலின் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நிறைய கரப்ஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அவங்க வந்து, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல, புதுசா அப்போ பண்ண அராஜகம் பண்ணவங்க எல்லாம் இப்போ சீட்டே கொடுக்கல. அவரு யார் அராஜகம் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல. ரொம்ப பொறுமையா அவ்வளவு சாந்தமா பேசுற சில ஆட்கள்லாம் இருக்காங்க, மரியாதையா இருக்காங்க. இந்த குறைகள்லாம் இருக்கு, டிஎம்கே மேல நிறைய குறைகள் இருக்கு. அது இந்த எலெக்ஷன்ல திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறைகள் இருக்கு, அதெல்லாம் திருத்திக்கிட்டாதான். இல்லைன்னா வந்து அடுத்த வாட்டி நம்மளே சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆமா, இல்ல இப்போ சப்போர்ட்லாம் பண்ணல. இப்போ சப்போர்ட்னா நம்ம டிஎம்கே கழக ஆளு நினைச்சிட போறாங்க. இல்ல டெவலப்மெண்ட் அந்த விஷயத்தை சொல்றேன். இப்போ சடனா வேற யாராவது வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு கடந்த ஒரு 3-4 வருஷத்துல மத்திய அரசு நிதியே கொடுக்கல, கடன்ல தான் நிதி வாங்கி இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இல்ல நம்ம கண்ணாடி நிறைய பார்க்க முடியுது, டெவலப்மெண்ட் பார்க்க முடியுது. அதுக்காக தான் சொல்றோம் இந்த ஆட்சி தொடரணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க நம்புவோம். எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்றது 4ஆம் தேதி தெரியும். அது யார் ஆட்சி அமைக்க போறான்னு நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா மாற்று கருத்து இருக்கும், அப்படி இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஆமா.